நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். சாதி தெரியாதவர்கள் எல்லாம் வார்த்தையை விட்ட அனுராக் தாக்கூர், சீறி பாய்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள், பாராட்டி தள்ளிய நரேந்திர மோடி, அற்புதமான மேட்ரு சொன்ன அக்கா வானதி சீனிவாசன். இந்த மேட்டர்கள் அத்தனையும் ஒரே விஷயத்தை பற்றி தாங்க பேச போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்முடைய அனுராக் தாக்கூர் அவர்கள் என்ன வார்த்தையை விட்டார், எதற்காக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக சீறி பாய வேண்டும். இப்படி அனுராக் தாக்கூருக்கு எதிராகத்தான் சீறி பாய்ந்திருக்கின்றார்கள் இந்தியா கூட்டணி எம்பிக்கள். ஆனால் அந்த அனுராக் தாக்கூரை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டி தள்ளி இருக்கின்றார். மோடி அவர்கள்கிட்ட பாராட்டை பெறுவது என்பது முடியாத காரியம். கட்சிக்காரங்களாக இருந்தால் நெவர், இன்னும் கூட உழைக்க வேண்டும் என்று நினைப்பார், இன்னும் கூட சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று நினைப்பார், இன்னும் கூட அற்புதமாக பதிலடி கொடுக்க வேண்டும், இன்னும் அற்புதமாக பேச வேண்டும் என்று இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர் மோடி. ஆனால் அவரிடத்திலே அனுராக் தாக்கூர் அவர்கள் பாராட்டை பெற்றிருக்கின்றார் என்றால், அப்போது பார்லிமெண்ட்டில் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரு 48 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சை முழுமையாக நம்ம மோடி அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். அது பிஜேபிக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கணும். அதனை தாண்டி எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தர்ற மாதிரி இருந்திருக்கணும். அதனால தான் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அனுராக் தாக்கூர் அவர்களை பாராட்டி தள்ளி இருக்கின்றார். அப்படி என்ன அனுராக் தாக்கூர் அவர்கள் மோடி பாராட்டுகின்ற அளவுக்கு பேசிட்டார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் அற்புதமான மேட்ரு நம்முடைய வானதி சீனிவாசன் அக்கா சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் ஒரு சூப்பர் மேட்ரு தான். அதையும் சேர்த்தே சொல்கிறேன். எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போது அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசினார் அப்படிங்கிற, அப்படி என்ன பேசினார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இதை கேட்டு வாங்க. ओबीसी की बात जनगणना की बात बहुत की जाती है। माननीय सभापति जी, जिसकी जात का पता नहीं वो गणना की बात करता है। जिसकी जात का पता नहीं वो गणना की बात करता है। அப்பா ஒன்றும் புரியலப்பா, ஹிந்தியில் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு கூட தான் ஹிந்தி தெரியாது. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓபிசி என்று பேசுகிறீங்களே, அடா சாதி தெரியாதவர்கள்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசலாமா, ஓபிசிகளை பற்றி பேசலாமா அப்படின்னு அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? சாதி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை பேசணுமா? மக்களுக்கு நல்லது என்கின்ற போது யார் வேண்டுமானாலும் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசணும் என்பதெல்லாம் இலக்கணம் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பேசணும். தெரியாதவன் பார்த்தீங்கன்னா நியாயத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கணும்னு வச்சுங்களேன், அது எதிர்மறையான விளைவுகளை தந்துடும். ஒருத்தர் சாதியை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல தான் சாதி என்னன்றாவது குறைந்தபட்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்ற மக்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். சும்மானா வாக்குக்காக பார்த்தீங்கன்னா சாதினா என்னாமல், சாதி ஒடுக்குமுறைனா என்னன்னு தெரியாமல், சாதினால் ஏற்படுகின்ற வலி என்னன்னு தெரியாமல், சமுதாயத்திலும் சரி கல்வியிலும் சரி முன்னேறாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியாமல் வெறுமனே வாக்கரசியலுக்காக மட்டுமே ஓபிசிகளை பற்றி பேசுவதும், பழங்குடிகளை பற்றி பேசுவதும், பட்டியலின மக்களை பற்றி பேசுவதும், சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவேன், யார் என்னை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வெறுமனே அரசியலுக்காக வாக்குக்காக செய்யப்படுகின்ற நாடகம்தான். ஒன்றை பற்றி தெரியாதவங்க வார்த்தையை விட்டாங்கன்னா அது தப்பு. முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அனுராக் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை மறைமுகமாக சாதியே தெரியாதவனெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பானாம்பா அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனடியாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிகளும் கொதித்து எழுந்தார்கள். ஆனால் மன்சுக் மாண்டவியா அவர்கள் உடனடியாக எழுந்து என்ன பதில் சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா ராகுல் காந்தி என்று பெயர் சொல்லி அவர் ஒன்றும் சொல்லலையே, பொத்தாம் பொதுவாக தான் சொன்னார். யாராக இருந்தாலும் சரி சாதி தெரிந்தவர்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஏன் ராகுல் காந்தி என்று நினச்சிக்கிறீங்க? ராகுல் காந்திக்கு என்ன சாதி தெரியாதோ அப்படின்னு அவர் கேட்டார். உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் எழுந்து, பாருங்க, நீ என்ன எப்படி வேண்டுமானாலும் அவமானப்படுத்திட்டு போ, நீ மன்னிப்பு கேட்கணும் என்றுலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த பார்லிமெண்ட்டில் என்ன அவமானப்படுத்துறீங்க இல்லையா, ஒரு காலத்தில் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வரும், அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான மசோதாவை தாக்கல் பண்ணுவோம். நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடை அதிகரிப்போம். யார் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய எண்ணிக்கையை அற்புதமாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னார்.
இந்த அனுராக் தாக்கூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே சாதி தெரியாதவர்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசலாமா அப்படின்ற கேள்வி மட்டும் கேட்கல. ராஜீவ்காந்தி அவர்கள் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது அதை எதிர்த்தார் தெரியுமா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தார். அதையும் ராகுல் காந்தி அவர்கள் பேசணுமா இல்லையா? அன்றைய சூழ்நிலையில் எங்கள் தந்தையார் அவர்கள் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேணாம் என்று சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லுங்க. என்னவோ சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் என்ற நினைப்பில் பேசிக்கிட்டே இருப்பது. அதனால் நேற்று அண்ணாமலை கூட வந்து பேசுகின்ற போது ஒரு அற்புதமான விஷயத்தை சுட்டி காட்டினார். என்ன சுட்டி காட்டினார்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நேரு இருந்தார் இல்லையா, அவர் தான் நம்ம சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர். அந்த தருணத்தில் நம்ம இந்தியாவில் இருந்த அத்தனை மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா ஓபிசிகளும் இடஒதுக்கீடு கேட்குறாங்களாம்பா, ஏப்பா இந்தியாவில் அதிகமாக ஓபிசிகள் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் திறமை அடிபட்டு போயிடுமே, அதனால் ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடை யாரும் ஆதரிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார் நம்ம நேரு. அதே கொள்கையை தூக்கி பிடிச்சவங்க தான் இந்திரா காந்தி. அதற்கு பின்னாடி வந்த நம்ம ராஜீவ்காந்தி அவர்களும் வந்து அதை தான் கடைபிடிச்சிருக்கிறார். ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடே கூடாது என்பதெல்லாம் கொள்கையிலாக இருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்த நம்முடைய அத்வானி அவர்களும் சரி, வாஜ்பாய் அவர்களும் சரி, நம்முடைய விபி சிங் அவர்கள் வந்து மண்டல் கமிஷனை அமல்படுத்துகின்ற பொழுது ஓபிசிகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்தது. அந்த 50% இடஒதுக்கீடானது கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு விபி சிங்குக்கு தந்திருந்த ஆதரவையே வாபஸ் வாங்கினாங்க தெரியுமா? அதனால் இடஒதுக்கீடு எதிராக இருக்கக்கூடியவங்க வாஜ்பாய், அத்வானி, ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அப்படின்னு இந்தியா கூட்டணி இருக்கவங்க பேசுவாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன? காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்களாக இருந்தவங்களே வந்து இடஒதுக்கீடு கூடாது என்பதில் கண்ணு கருத்து வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நம்ம ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருங்க, எனக்கு சாதி தெரியலன்னு கூட சொல்லுங்கள், ஆனால் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு? நீட்டை கொண்டு வருவது, ஆனால் நீட்டில் முறைகேடு நடந்து போச்சு, கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தா லீக் ஆகி போச்சு, ஆனால் நீட்டே வேண்டாம் என்று சொல்கிறது, ஜிஎஸ்டியை கொண்டு வருவது, ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லிவிட்டு பிறகு அந்த ஜிஎஸ்டியே வேண்டாம், மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி வதைக்கிறது இந்த ஜிஎஸ்டி, சிறு குறு தொழில் நிறுவனங்களை நசுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிஎஸ்டி வேண்டாம் என்று பேசினா எப்படி இருக்கும்? அதனால தான் அனுராக் தாக்கூர் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு சாதியை பற்றி தெரிந்தவனாக இருந்தாலும் சரி, இல்லை தான் என்ன சாதின்னு தெரிந்தால் அடுத்தவங்களுக்கு எப்படியாப்பட்ட இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு தெரியும், சாதி தெரியாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறதா அப்படின்னு சொன்னது ராகுல் காந்தி அவர்கள் கோச்சிக்கிட்டார். இதுக்காப்பா மோடி அவர்கள் பாராட்டினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இல்லை, இப்போ பேசுறாரு பாருங்க பிஜேபி காரங்க, அதை தமிழ் படுத்தி போட்டிருக்காங்க, அதை கேட்டு வாங்க. राहुल जी बताइए, हलवे की बात की थी, जीप घोटाले का हलवा किसने खाया? वो फोर्स घोटाले का हलवा किसने खाया? अंतरिक्ष देवास घोटाले का हलवा किसने खाया? नेशनल हेराल्ड के घोटाले का हलवा किसने खाया? सबमरीन घोटाले का हलवा किसने खाया? अगस्ता वेस्टलैंड घोटाले का हलवा किसने खाया? 2G स्कैम हलवा किसने खाया? कॉमनवेल्थ स्कैम का हलवा किसने खाया? कोयला घोटाले का हलवा किसने खाया? वाल्मीकि योजना घोटाले का हलवा किसने खाया? चारा घोटाले का हलवा किसने खाया? यूरिया स्कैम का हलवा किसने खाया? राहुल जी, हलवा मीठा था या फीका? தொடர்ந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து அல்வா கிண்டன விஷயம் தொடர்பாக கிண்டல் பண்ணி பேசியிருந்தார். பட்ஜெட் தயாரிப்பதற்கு முன்பாக ஆண்டு காலமாக அல்வா கிண்டுவது என்பது மரபு. அந்த மரபு தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த அல்வா கிண்டுகின்ற இடத்துல ஓபிசிகள் யாருமே இல்லையா, பட்டியலினம் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்களாம். ஆனால் அவங்க கூட போட்டோவில் இல்லையா. எந்த அளவுக்கு புறக்கணிப்பு இருக்குது பத்தியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 3% மக்கள் ஒட்டுமொத்த வளங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். அதனால தான் இந்த அல்வா கிண்டுகின்ற ஃபோட்டோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பழங்குடியினர் பட்டியலத்தை சேர்ந்தவங்க ஓபிசிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த அல்வா கிண்டுற விஷயத்தை வைத்து மிகப்பெரிய அரசியல் பண்ணிகிட்டே இருந்தார். உடனடியாக அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்து யார் யார் எப்படியாப்பட்ட அல்வாலாம் அடித்தாங்க தெரியுமா, தின்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு செம்மையாக பேசியிருக்கிறாரு. இதற்காக தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாராட்டினார். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் வந்து இந்தியாவை எப்படியெல்லாம் சுரண்டி தின்னிருக்காங்க பாருங்க.
அல்வா சட்டியில் கடைசியில் இருக்கக்கூடிய அல்வாவை எப்படி சுரண்டி தின்னுவோமோ அந்த மாதிரி ஆட்சி போகின்ற பொழுதெல்லாம் கடைசி காலத்தில் எப்படியெல்லாம் வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க என்பதை பற்றி பட்டியலிட்டதுனால தான் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் அனுராக் தாக்கூர் அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் 48 நிமிஷங்கள் பேசியிருக்கின்றார். அப்படி பேசின உரையெல்லாம் கேட்டிருப்பார் போல இருக்குது. கேட்டுட்டு தன்னுடைய சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய எக்ஸில் ஒட்டுமொத்த வீடியோவுடைய லிங்க்கும் கொடுத்து ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும், ரொம்ப ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான உத்வேகமான ஒரு பேச்சானது அடுத்த தலைமுறைகளுக்கான வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு பதிந்து இருக்கின்றார் நம்ம நரேந்திர மோடி அவர்கள். இதுக்கு கனிமொழி அவர்களும் சரி, சு வெங்கடேசன் அவர்களும் சரி எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். நம்ம ராகுல் காந்தி அவர்களை சாதி ரீதியாக அவமானப்படுத்தின அனுராக் தாக்கூருடைய பேச்சை தன் சமூக வலைத்தளத்தில் வச்சுக்கிட்டு அனுராக் தாக்கூர் அவர்களை மோடி அவர்கள் பாராட்டி இருக்கின்றார் என்றால் என்ன சொல்ல வருகின்றார்கள் இந்த இளைஞர்களுக்கு அப்படின்றத கனிமொழி அவர்களும் சு வெங்கடேசன் அவர்களும் கேள்வியாக கேட்டிருக்காங்க. மாணிக் தாக்கூர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மோடியும் சரி அனுராக் தாக்கூரும் சரி ஓபிசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் நன்மை செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனுராக் தாக்கூருடைய பேச்சை மோடி அவர்கள் பாராட்டி இருப்பதற்காக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஏன்னா காங்கிரஸ் பற்றியான மறைக்கப்பட்ட உண்மைகள் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொன்றா வெளியே வருது. தங்களுடைய அருமை பெருமையெல்லாம் அப்படியே காணாமல் போகின்ற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேரும் எதிர்ப்பு தெரிவித்து தானே ஆக வேண்டும். இத்தனை நாளும் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருப்பது பாஜக அப்படின்னு சொன்னவங்க, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிறவங்க பாஜக காரங்க அப்படின்னு சொன்னது. ஆனால் ஆண்டாண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாது என்று சொல்லிட்டு சட்டம் இயற்றுறது காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அப்படின்னு அனுராக் தாக்கூர் அவர்கள் போட்டு உடைக்கின்ற போது அவங்களுடைய உண்மையான பிம்பமானது உடைஞ்சு போதா இல்லையா? அவங்களுடைய அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வருதா இல்லையா? அதனால தான் சீறி பாய்ந்திருக்கின்றார்கள். நீங்கள் யோகிய சிகாமணியாக இருந்தால் யோகியத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. உண்மையாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்களா, இல்லை ஓபிசிகள் ஒட்டுமொத்தமாக எங்கள் பின்னாடி தான் வரணும், ஏற்கனவே பட்டியலும் பழங்குடி இனத்தினரும் வந்து இவங்க இந்து மதத்துக்கு ஆதரவானவர்கள், இவங்க உயர்குடி மக்களுக்கான அரசியல்வாதிகள், கீழ்மட்டத்தை இறங்கி பார்க்கவே மாட்டாங்க பிஜேபிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஒரு புது அடையாளம் கொடுத்து அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்க மத்தியில் இப்போ ஓபிசிகளையும் நம்ம பக்கம் இழுத்துட்டோம்னு வச்சுங்களேன், பெரும்பான்மை சமூகம் நம்ம பக்கம் யார் வந்து நமக்கு எதிராக போட்டிட்டாலும் வெற்றி பெற்று விடலாம் என்பதற்காக தான் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ஓபிசி இந்த கதையெல்லாம் அழகிறாரு நம்ம ராகுல் காந்தி. ஆனால் கடந்த கால காங்கிரஸ் வரலாறு தெரியாதவங்க வேண்டுமானால் இன்னைக்கு காங்கிரஸ் முன்னாடி இருப்பாங்க. அதனால தான் அனுராக் தாக்கூர் அவர்கள் உண்மையை போட்டு உடைச்சாரு. வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு அற்புதமான மேட்டர் சொன்னாருன்னு சொன்னோம் இல்லையா, அதை நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், உண்மையான கள நிலவரமானது தெரியும். நம்ம வானதி சீனிவாசன் அக்கா என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஏப்பா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சாதி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்கும், ஒன்று தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் உயர்குடியில் இருக்கும், எஃப்சியில் இருக்கும். அதனால் ஒரு சாதியை வச்சுக்கிட்டு இந்தியா முழுதும் அந்த சாதியை பிசியில் சேர்க்குறதா, இல்லை எஃப்சியில் சேர்க்குறதா, இல்லை எஸ்சியில் சேர்க்குறதா, எதில் சேர்க்குறது, இந்த குழப்பமானது இருக்கும். அகில இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா இந்த பிரச்சனை அப்படி தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலமைச்சர்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அந்த மாநிலத்தில் அந்த சாதி எந்த கேட்டகரியில் வரணுமோ அந்த கேட்டகரியில் நம்ம கரெக்டாக சேர்க்கலாம். அதனால் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா எல்லா சாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பட்டியலில் வரும் இந்தியா முழுவதும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு அற்புதமான மேட்டரை உடைச்சிருக்கிறாங்க. அது உண்மையான கல யதார்த்தம் தானுங்க. இப்போது கவுண்டன் கவுண்டர் இது ரெண்டும் எம்பிசியில் இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம பொதுவாக கவுண்டன் என்றாலே வந்து யாரை சொல்கிறோம், கொங்கு வெள்ளால கவுண்டரை சொல்கிறோம். ஆனால் கொங்கு வெள்ளால கவுண்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க பிசியில் இருக்கிறாங்க. இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தால் அழகாக எம்பிசி எது பிசி எது என்று அழகாக சொல்லலாம். கவுண்டன் என்றோ கவுண்டர் என்றோ சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக எம்பிசியில் வந்துடும். அதே மாதிரி காட்டு நாயக்க கவுண்டர்னு இருக்காங்க. அவங்கள எதில் சேர்ப்பீங்க, பழங்குடியினரில் சேர்க்கணும். கவுண்டர் என்று வந்து விட்டாலே அவங்கள கொண்டு போய் பிசிலையோ எம்பிசிலையோ சேர்க்க முடியுமா? அவங்களுக்கான இடஒதுக்கீடு காலி ஆகிடுமே. அதுவும் இல்லாமல் கொங்கு வெள்ளாள கவுண்டரை பொறுத்த வரைக்கும் பிசியில் இருக்கிறாங்க. ஆனால் அதே கொங்கு பகுதியில் இன்னொரு பெரும் சமூகமாக இருக்கக்கூடிய வேட்டுவ கவுண்டரை பொறுத்த வரைக்கும் எம்பிசியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்து ரீதியில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் அது சரியானதாக இருக்கும். அதை தான் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வன்னிய குல சத்திரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும்
அங்கே அக்னிகுல சத்திரியர் அப்படின்னு பெயர் வச்சு அவங்கள எஃப்சியில் சேர்த்துடுறாங்க, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் சேர்த்துடுறாங்க. இந்த இடத்துல பிசியில் சேர்த்தா கூட பரவாயில்ல. ஆந்திராவில் போயிட்டு வன்னியர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அக்னிகுல சத்திரியர், அவங்க எஃப்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம், மாவட்டத்துக்கு மாவட்டம் சாதியினுடைய கட்டமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அவங்க இடம்பெறக்கூடிய பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் மாநில அளவில் எடுத்தால் தான் சரியானதாக இருக்கும். இரண்டாவது, அகில இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் தலைகளை தான் எண்ணுவாங்க. அவங்களுடைய பொருளாதார மேம்பாடை பற்றி எண்ணவே மாட்டாங்க, கல்வி தரத்தை பற்றி எண்ணவே மாட்டாங்க. அதனால் அக்கா வானதி சீனிவாசன் சொல்கிற மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்போ இல்லை புள்ளி விவரங்களை கணக்கெடுப்போ எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சாதி அந்தந்த பட்டியலில் அப்படியே இருக்கும். அகில இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நம்ப மாட்டாங்க. ஏப்பா இந்திய அளவில் எடுத்தீங்க, எங்கள் சாதியை வந்து பார்த்தா குறைச்சி போட்டிங்க, அதிகமாக போட்டிங்க, பீகாரில் இருக்கின்ற ஜாதியும் இங்கே இருக்கின்ற ஜாதியும் ஒன்றா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். வன்னியகுல சத்திரியரை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவில் அக்னிகுல சத்திரியர்னு வச்சுங்க. ஆனால் தென்னிந்தியாவை கடந்து மராட்டியா, மத்திய பிரதேசம், ஒரிசா இப்படிலாம் போனோம்னா ராஜ்புத்து சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்புத்து சமூகம் பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் எஃப்சியில் இருக்கிறாங்க, இன்னும் சில இடங்களில் பிசியில் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேட்டகரியில் கொண்டு வரணும்னா எப்படி முடியும்? அதனால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும், அதுதான் சிறந்தது என்பதை அழகாக புட்டு நம்ம அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சூப்பர் மேட்டர் சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சாவே போதும், தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பார் என்று நம்ம நம்பலாம். ஆனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும், தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்காமல் இருக்காது. அது நமக்கு என்னன்னு புரியல. வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.